அன்புமணி ராமதாஸின் சாதனைகள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். சில மாதங்களுக்கு முன், ஏன் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு வருடத்திற்கு முன், திமுகவினுடைய ஊழல் குறித்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை பதிவிட்டிருந்தார். இது குறித்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் சென்னை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள், தமிழகத்தினுள்ள பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உங்கள் ஆட்சியில் ஊழல் குறித்து பதிவிட்டிருக்கிறார், இது குறித்து உங்கள் கருத்து என்ன என்று மு.க. ஸ்டாலினை பார்த்து பத்திரிகையாளர்கள் கேட்டபோது, அவருக்கு வேற வேலை கிடையாதுங்க, அதனால் அவர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பார் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். அதை கடுமையாக விமர்சனம் செய்தார்கள் பாமகவினுடைய சார்ந்தவர்களும் அன்புமணி உட்பட தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள். ஏனென்றால் அவர் இந்தியாவில் உள்ள மிக மூத்த அரசியல் தலைவர், பிரதமரே கட்டியணைத்த, பிரதமரே மிகச்சிறந்த ஒரு மூத்த அரசியல் தலைவர் என்று சொன்ன தலைவர் டாக்டர் ராமதாஸ். அவரை பார்த்து வேற வேலை இல்லையா என்று எப்படி தரக்குறைவாக பேசலாம் என்று அன்புமணி அவர்கள் கொந்தளித்தார். நம்மெல்லாம் என்ன நினச்சோம், அப்பா மீது எவ்வளோ ஒரு பாசம், அப்பாவை விமர்சனம் செய்து விட்டார்களே, எப்படி கொந்தளிக்கிறார்கள் பாரு, யாரையும் இவருடைய அப்பாவை விமர்சனம் செய்தால் இவருக்கு கோபம் வரும் என்று நாம் நினைத்தோம். ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு அன்புமணி அவர்கள் மிக தெளிவாக, அவருக்கு வயசாயிடுச்சு, அவர் ஒரு குழந்தை மாதிரி, அவரால் ஆக்டிவாக செயல்பட முடியாது. இதற்கான காரணம் வயசாயிடுச்சு, குழந்தை மாதிரி. அந்த குழந்தை மாதிரியான பொருள், அவர் சரியான சிந்திக்கக்கூடிய திறனற்றவராக மாறிவிட்டார், அவர் லூஸு மாதிரி ஆயிட்டார். இதுதான் அவருடைய அர்த்தம். நீங்கள் எவ்வளவோ தெளிவாக சிந்தித்தாலும் இதுதான் அவருடைய அர்த்தம். அப்போ மற்றவர்கள் விமர்சனம் செய்தால் அரசியல் செய்வார், இவர் விமர்சனம் செய்தால் யார் அரசியல் செய்வார்கள்? நல்லா தெளிவாக யோசிச்சு பாருங்கள். 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாமக அதிமுக கூட்டணிக்கு போயிடும் எதிர்பார்த்தாங்க. கடைசி நேரத்தில் அது பாஜக கூட்டணிக்கு போயிட்டு சேலத்தில் நடந்த மாநாட்டில் பிரதமர் அவர்கள் வராரு. அவர் வந்து மேடையில் ஏறும்போது அந்த முதல் இடத்துல டிடிவி தினகரன் இருக்கார். டிடிவி தினகரனை பார்த்து வணக்கம் சொல்லிகிட்டே, அடுத்தது ஜி.கே. வாசன் இருக்கார், அவரை பார்த்து வணக்கம் சொல்கிறாரு. வணக்கம் சொல்லிவிட்டு அப்படியே அடுத்தது பார்த்தோன்னா டாக்டர் ராமதாஸ் இருக்கும்போது வேகமாக போயிட்டு கையை பிடிச்சி கட்டி அணைச்சிக்கிறாரு. எல்லாரும் இதில் பாமகவினுடைய தொண்டர்கள், பாமகவினுடைய இளைஞர்கள் எல்லாரும் இதை வந்து பெருசாக ட்ரோல் பண்ணாங்க. பாருங்கள், பிரதமரே வந்து எப்படி எங்கள் ஐயாவை பார்த்தோன்னே எப்படி பண்ணுறாரு பாருங்கள். தெளிவாக யோசித்து பாருங்கள். 2024 மாநாட்டு மேடையில் எல்லா அரசியல் தலைவர்களை காட்டிலும் என்னுடைய நண்பர், வயதில் மிக மூத்தவர், அனுபவம் கொண்டவர்னு கட்டி அணைத்த ராமதாஸும் மோடியும் 2026 மாநாட்டுக்கு வந்தார். ஆனால் டாக்டர் ராமதாஸ் அந்த மாநாட்டில் இல்லை. இதெல்லாம் கால கொடுமை. இப்போ யாரை வச்சு நீங்கள் ட்ரோல் பண்ணுவீங்க? எதை பெருமையாக பேசுவீங்க? நிறைய தெளிவாக இன்னும் பார்க்கணுன்னா, திருமாவளவன் கூட்டணி பற்றி பேசணுன்னா அறிவாலயத்துக்கு போய் வெயிட் பண்ணணும். ஆனால் பாமகக்கிட்ட வந்து கூட்டணி பற்றி பேசணுன்னா தைலாபுரத்துக்கு தான் யாராக இருந்தாலும் வரணும் அப்படின்னு பெருமை பேசினவங்க அத்தனை பேரும் இன்றைக்கி கூட்டணிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார் டாக்டர் ராமதாஸ். இந்த நிலைமையை உருவாக்கியவர் யார்? இன்றைக்கி கூட்டணிக்காக பேசுகின்ற அன்புமணி அவர்கள் ஸ்ட்ரெயிட்டாக எடப்பாடி வீட்டுக்கு போனார். ஆனால் எடப்பாடி அவர்கள் அன்புமணி வீட்டுக்கு வரல. இதற்கெல்லாம் யார் காரணம்? உங்களுடைய பெருமையெல்லாம் இன்றைக்கி எங்கே போச்சு? அப்பாவை ஆக்டிவ் அரசியலில் இருந்து இறக்கிவிட வேண்டும் என்கின்ற ஒரே காரணம், தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற கட்சியினுடைய அனைத்து முடிவுகளையும் தான் எடுக்க வேண்டும் என்கின்ற மனோபாவம். 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். இன்னும் சில தெளிவான சிந்தனைகளோடு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பல மாதங்களுக்கு முன் டாக்டர் ராமதாஸ் அவர்கள், நான் இன்னும் எவ்வளோ நாள் இருப்பேன், எனக்கு அப்புறம் நீதான கட்சின்று அந்த புரிதல் கூட இல்லாதவர் அன்புமணி அவர்கள். இதுதான் உண்மை. இன்னும் அன்புமணியை பற்றிய இன்னும் அவருக்கு நெருக்கமானவர்கள் சொல்கின்ற கருத்து இன்னும் நமக்கு கவலையை ஏற்படுத்துகின்றன. அதற்கான காரணம் என்னவென்றால், பாமகவில் மாநாடு நடக்குமா, மாநாடு நடந்துட்டால் அன்புமணி அவர்கள் முன்னாடி போயிடுவாராம். கொஞ்சம் லேட்டாக தான் வருவார் டாக்டர் ராமதாஸ். அவர் வந்தோடனே எல்லோரும் எழுந்து நின்று வணக்கம் சொல்லுவாங்க, எல்லோரும் அப்படியே சைலண்ட்டாக இருப்பாங்க, கத்துவாங்க. ஸோ இதை வந்து அவருக்கு பிடிக்கலை அப்படின்றது. யாரும் அன்புமணிக்கு பிடிக்குங்க, என்ன இவர் வந்தால் ஏன் பண்ணுறீங்க, நான் வந்தால் தானே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனோபாவம் கொண்டு வரான். அடுத்தது மாநாட்டில் நான் தான் கடைசியாக பேசணும், அது எப்படி அவர் பேசலாம்? அப்பாவே தன்னை தாண்டி நிற்கக்கூடாது என்ற மனோபாவம் கொண்டவர்.
குரு அவர்கள் பேசும்போது கை தட்டுறாங்க, எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. அவர் பேசின பிறகு கூட்டம் குறைஞ்சு போயிடுதுன்னு வருத்தப்பட்டவராம் அன்புமணி. அவர் யார் கட்சியில் ஒரு 3ஆம் தரவர். நான் அவர் பேசும்போது கூட்டம் இருக்குது, கை தட்டுறாங்க, நம்ம பேசும்போது யாரும் இல்லையேன்னு வருத்தப்படக்கூடிய நபராம் அன்புமணி அவர்கள். எனவே அப்பாவினுடைய இந்த முக்கியத்துவத்தை விரும்பாமல் தான் தன் கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். இதுதான் அன்புமணியினுடைய ஆகச்சிறந்த சாதனைகள். அன்புமணி அவர்கள் பாமகவிற்கு வந்த பிறகு தோல்வி மேல் தோல்வி. அது இன்னும் இருக்குமா? தோல்வி வெற்றியா மாறுமா என்பதை இந்த தேர்தலில் புலப்படும். அனைவருக்கும் நன்றி. அன்புமணியின் சாதனைகளை நீங்களும் கொண்டாடுங்கள். அன்புமணி ராமதாஸ்.